எல்லாருக்கும் நல்ல தெரிந்த வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆவியானுடைய உறவு என்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான உங்களுக்கு தெரிந்த வசனம். திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் 7வது வசனம் ஒரு ஆள் படிங்க. சகரியா 4, 6, 7 வசனங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இந்த வசனம் கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோரி உள்ள இருக்கு. அதை நான் முதல்ல சொல்றேன். எதனால ஆகுமா? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஓகே, ஆவியினாலே ஆகும். ரைட். இப்போ என்னன்னா, இது யார்? இந்த செருபாபேல் யாரு? செருபாபேலை பார்க்கணும். ஏன் இந்த உரையாடல் கொடுக்கப்பட்டிருக்கு? செருபாபேலுக்கு என்ன நடந்தது? இந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாலோமன் நாட்களில் தேவன் சாலமோனை கொண்டு ஒரு ஆலயத்தை கட்டினார். உங்களுக்கு தெரியும். சாலோமன் நாட்களில் கட்டின ஆலயம், சாலோமன் நாட்களெல்லாம் கழிந்து பல வருடங்கள் தாண்டினதுக்கு பிற்பாடு பல ராஜாக்கள் வருகிறார்கள். இஸ்ரேலில் பல ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், அரசாட்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் வந்து அந்த ஜனங்களை சிதறடிக்கிறார். கல்தேயரை வச்சு தேவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஜனங்களை சிதறடிக்கிறாரு. அதில் சிலர் வந்து சிதறி போகிறாங்க, சிலர் செத்து போகிறாங்க. ஆலயம் உடைக்கப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கிற எல்லா பனிமூட்டுகள் எல்லாம் தூக்கப்படுது. எல்லாத்தையும் சிதைக்கப்படுறது, எல்லாமே அழிஞ்சு போயிடுது. திடீர்னு வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி எல்லாமே இதாகிடுது. கொஞ்சம் பேர் சிதறி போகிறாங்க. அடுத்து சில காலங்கள் தாண்டும் பொழுது ஒரு அரசனுக்கு ஆண்டவர் ஏவுகிறார். பெர்சியா நாட்டை சேர்ந்த ஒரு அரசன். அவனை வந்து கர்த்தர் ஏவுறார். பாருங்க, அவன் பேர் என்ன? கோரேசு என்ற ஒரு அரசன். பாருங்க, இந்த கோரேசை கர்த்தர் வந்து ஏவுகிறார். எதுக்கு? ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு. இந்த கோரேசை மறுபடியும் கட்டலை. கோரேசு சொல்றான், ஆலயம் கட்ட விரும்புகிற யாராக இருந்தாலும் நீங்கள் போய் அதை கட்டலான்னு சொல்லி ஏவும் பொழுது அங்கேருந்து ஒருத்தன் எழும்பி வரான். அதுதான் யாரு? செருபாபேல். அப்போ செருபாபேல் கட்டுறான். செருபாபேல் மட்டும் கட்டல, செருபாபேல் யோசுவான்ற ஒருத்தர் சேர்ந்து கட்டுறாங்க. இந்த செருபாபேல் கட்டுறதுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு மறுபடியும் யுதயாவில்னா ஜெருசலேமில் ஆலயம் கட்ட வரும் பொழுது அங்கே பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே எதிராளியாக இருந்தவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வந்து மறுபடியும் பிரச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு செருபாபேலை எப்படி ஆலயத்தை கட்ட வச்சாரு? அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார் செருபாபேலுக்கு. அதுதான் சொல்கிறான். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. பலன்னா என்ன? பராக்கிரமம்னா என்ன? பலம்னா என்ன? உங்களுக்கு கையில இப்ப இருக்கிற பணம் ஒரு பலன், சரியா? உங்க கையில இப்ப இருக்கிற தாளந்து ஒரு பலன். உங்க கையில இப்போ உங்க கண்பட உங்க கைப்பட உங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த தாளந்து உங்க பலன். பராக்கிரமம்னா என்ன தெரியுமா?
நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? என் குடும்பம் என்னன்னு தெரியுமா? என் குலம் என்னன்னு தெரியுமாடா? என் கோத்திரம் யாருன்னு தெரியுமாடா? என் அப்பா யாருன்னு தெரியுமாடா? எங்கள் சொத்து மதிப்பு என்ன தெரியுமாடா? அப்படின்னு அந்த பெருமை இருக்குல்ல, ஏற்கனவே சாதித்து வைத்திருக்கிற அந்த இது பார்த்தீங்களா, அதுதான் ஏற்கனவே சாதித்த, ஏற்கனவே அடைந்த வெற்றியை பேசுவதுக்கு பேர் தான் பராக்கிரமம். நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு காரியத்தில் ஒரு மனுஷன் ஈடுபடும் போது, இந்த உலகத்தரமாக ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது இந்த பலமும் பராக்கிரமும் வேலை செய்யும். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு வில்லேஜ் ஆஃபீஸில் ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்கள் யாரை தேடுவீங்க? வில்லேஜ் ஆஃபீஸரை தெரியலைன்னா வில்லேஜ் ஆஃபீஸரை போய் பார்ப்பீங்க. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், கும்பிட்றேன் சாமி, இல்லையா? அப்படிலாம் போய் நிற்போம். ஆனால் உனக்கு வில்லேஜ் ஆஃபீஸரை ஏற்கனவே தெரியணும்னு நினச்சுவேன், என்ன ஆஃபீஸரை இருக்கியா இல்லையா, வரலான்னு நினைக்கிறேன், ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களோட கான்டாக்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுவீங்க. அது பராக்கிரமம். ஹல்லேலூயா. பெலன் அப்படின்னா அவரை தெரியாது, ஆனால் காசு இருக்கு. காசு உங்களுக்கு பெலனாக இருக்குதுன்னா காசு தூக்கி போட்டுருவீங்க. காசை தூக்கி போட்டு காரியத்தை நடத்துறீங்கன்னா அதுக்கு பேர் பெலன். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ ஆலயத்தை கட்டணும்னா பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது. எப்படி 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 என்ன நல்லா கவனிங்க. என்ன கவனிச்சாதான் உங்களுக்கு வார்த்தை வரும், கவனிக்கலைன்னா வராது. ஆவியானவர் என் மூலமா பேசலைன்னா நீங்க ஆவியில இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தொடர்பில் இருக்கணும். சுவார்ந்து சொக்கட்டைய உங்களை ஒரு வழியாக்கி கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நாம் படுற பாடு இருக்கு. எனக்கு சிலர் செய்தி எல்லாம் கேட்பாங்க. நம்ம சர்ச்சுக்கு வராமல் செய்தி கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் ஒரு சோர்வு தான் இல்லையா? எப்படி எப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி கஷ்டமாக தான் ஏறுறது, பிறகு நல்லா ஏறி பீக்கில் போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா என்னால் முடியல டாப்பு ஹியர் போடுறதுக்கு. தட்டி கொட்டி பிள்ளைய கொட்டி, ஐயோ அம்மாவை கொட்டி அப்பாவை கொட்டி குடும்பத்தை கொட்டி, அப்பாடா இப்போ கரெக்டு மண்டையில் கொட்டுற மாதிரி. ஹல்லேலூயா. சரி, ஃபஸ்ட்லேயே இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்லேயே பிக்கப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கத்தருவங்கள எனக்கு இல்லை, ஆவியானவருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். கதை நல்லது, ஸ்தோத்திரம். அப்போது நம்ம பலத்தையோ பராக்கிரமத்தையோ வச்சு தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. ஆலயம் என்பது வெறும் ஆலயத்தை மட்டும் சொல்லல, நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பலம் பத்தாது, பிரயோஜனப்படாது. உங்க பராக்கிரமம், நீங்க பெரிய ஆளும் அப்படி ஆகணும், அப்படியெல்லாம் செஞ்சவனாகும், அதாகணும், பெரிய பழைய எக்ஸ் எம்எல்ஏ ஆகும், நான் எக்ஸ் எம்பி ஒன்னு நடக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன். அப்ப கரண்ட் சிஎம் நாங்கள் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. காரியம் நடக்காது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு யாரால முடியும்? இறந்து போன ஜெயலலிதா அம்மா யாரால முடியுமா? இல்லை இப்போ இருக்கிற சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் ஐயாவால முடியுமா? தேவனாலே ஆகும். அதுதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆவியினாலதான் இந்த பூமியில நீ முழு வெற்றி எடுக்க முடியுமே தவிர உன்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ செய்ய முடியாது. எப்படியாச்சும் அதை நோண்டி ஏதாவது ஒன்றை செஞ்சு கழட்டி விடுறதுக்கோ அதை உடைச்சு தள்ளுறதுக்கோ ஒன்று இல்லாம பண்றதுக்கு அங்க ரெடியா இருப்பானுங்க. ஏன்னா சிலருக்கு அது லாபமா இருக்கும், பலருக்கு அது நஷ்டமா இருக்கும். லாபமா இருக்கிறவன் போராடிவான், நஷ்டம்னு தெரிஞ்சவன் அதை தட்டி போட பார்ப்பான். ஆக உங்களுக்கு காரியம் நடக்கிறதுல சத்துரு
உங்க பலத்தும் உங்க பராக்கிரமும் அவனுக்கு லாபமா இருக்கும். அவனுக்கு புரியுதா? உங்கள்ட்ட இருக்கிற பணம் சத்துருக்கு லாபமா இருக்கும். சில வேளை உங்களுக்கு இருக்கிற பயங்கர செல்வாக்கு இருக்குல்ல, பராக்கிரமம், அந்த செல்வாக்கு சத்துருக்கு லாபமா இருக்கும். கவனமா இருங்க. இந்த காலை வேளையில ரொம்ப கவனமா இருங்க. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சொத்து இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பலம் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பராக்கிரமம், எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, நான் ஒரு ஃபோன் போட்டால் போதும் சிஎம்ஏ அலறி எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு பராக்கிரமம் இருந்தாலும் வல்லமை இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஒண்ணுமே நடக்காதுன்னு இல்லை, நடக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை ஒப்பிட்டு ஏன் சொல்லுதுன்னா, தேவன் விரும்பின ஒரு காரியத்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யணும்னா அவர் போய் சிஎம் கிட்ட கேட்க மாட்டாரு, அவர் போய் மோடிஜி கிட்ட கேட்க மாட்டாரு. அப்படியே நேரம் வந்து செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அடுத்து உங்களை பார்க்கறதுக்கு யார் வருவாவே? இல்லை மோடிஜி வருவாவில்லா? இல்லை அப்படி ஒரு பெரிய ஆள் இருக்காவான்ல, பார்க்கணும்ல, 10 வாட்டுக்கிட்டும்ல அப்படின்னு வருவாவ. யாரு? ஆவியினால் ஆனால். உன் பலத்தினால பராக்கிரமத்தினால ஆச்சுன்னு வச்சுக்கேன், மதிப்பில்லை. தேவனால் ஆச்சுன்னு வைய, கிங்கு மாதிரி பண்ணி உன்னை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் இடத்தை ஒருத்தனும் தொடவும் முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் பலன், பராக்கிரமம். ஆண்டு பார்த்தீங்களா வசனம், அந்த வசனத்தை பார்த்தீங்க, சொல்லுது பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பெரிய பர்வதம் என்ன? அவரோட நின்று நீ காரியத்தை சாதிக்க முடியும்னு நீ நின்னா, உன் பிரச்சனை எவ்வளவு பர்வதமா இருந்தாலும், சொல்லுங்க, மலை மாதிரி பர்வதமா எழுமினால ஆண்டவர் சொல்லுவாரு, மக்களை வா போவோம், அந்த பாரு பிரச்சனையை பாரு மக்களை, நீ ஏமாத்துற. நான் சொல்லட்டுமா, ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? அப்படி சொல்லுவீங்களா? பயம் வருதில்ல? ஏன்னா பலமும் பணமும் பராக்கிரமும் ஒரு மண்ணும் பிடுங்காது. என் கூட பல ஆண்டுகளாக ஒரு நண்பர், இப்போ கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸில் இருக்கிற நண்பர், என்ன சொன்னாலும் நமக்கு செக்ரட்டரியேட்டில் ஆள் இருக்குன்னு சொல்லுவார். எப்படி? என்ன மேட்ரு செக்ரட்டரியேட்? நான் உடனே கூப்பிட்டு சொல்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் உண்டு தான் செக்ரட்டரியேட்டுக்கெல்லாம் கூப்பிட்ற அளவுக்கு உள்ள வெள்ளம் உண்டு தான், உண்மையிலே உண்டு தான். ஒரு நாள் சிக்கனார் பாருங்க, வடை மாதிரி என் கண்ணு முன்னே, தூக்குறதுக்கு ஒரு ஐயா சாமி இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு என்ன இடத்துல தலை தட்டில் பிடியா இருக்கலாம், சின்ன சின்ன சிக்கல்ல போய் மாட்டிடுவேன். இந்த பெரிய ஆள்பலம் பெரிய பணபலம் இருக்கிறவன் சின்ன மேட்டரில் போய் மாட்டும் போது அவனுக்கு வரும் பாருங்க ஒரு ஷெய்ம். பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சே, அவன் நிற்க மாட்டான், ஓ சங்கிலியில் கட்டி விட்ட புலி மாதிரி, என்னடா அப்படின்ற மாதிரி நிற்பான். ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. சிங்கம் படத்தை மாதிரி இங்கே வந்து கையெழுத்து போட்டு தான் ஆகணும். நீ, இது என் ஸ்டேஷன், என் கண்ட்ரோல், என் கேஸு, நீ எவனா இருந்தா என்ன, வந்து கையெழுத்த போட்டு போட. ஹல்லேலூயா. சின்ன மேட்டரில் சிக்குவானுங்க, சிக்குனாண்டா சிவனாண்டின்ற மாதிரி சிக்கிடுவாவ. ஆனா இந்த பலத்தையோ பராக்கிரமத்தையோ நம்பாம கர்த்தரை நம்பி நிக்கிறேனா, பெரிய பர்வதத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல, மக்களே அதை பாரு, நக்கலா பாடுற, இன்னும் வேற மாதிரி அப்படி சொல்ல வருவான்ட்ட. ஏய், அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி வைப்பாரு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபபேலுக்கு முன்பதாய். கீழே பாருங்க, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். எனது? டேய், நான் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு தலைக்கல்ல அவனே கொண்டு வருவான்டா. தலைக்கல்னா அந்த ஆலயம் கட்டுறதுக்கான
தலைக்கல் அவனை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்படின்னா என்னது? கல்லை கொண்டு வருவான். நம்ம ஆளு என்ன தெரியுமா, இவளை அடிக்க முடியலன்னா விட்டுருவாங்க. வச்ச கல்லை போய் என்ன செய்வானுங்க, ராத்திரி போய். உங்க ஊர்ல அப்படி இல்லையோ? காலையில் ஒரு பெரிய பிரச்சனையோட என்ன செய்யும், கல்லை வச்சிருவாங்க, பேஸ்மெண்ட் கட்டுவாங்க, காம்பவுண்டை கட்டிடுவாங்க. மறுநாளை பார்த்தா கல்லை இலக்கி தள்ளிடுவானுங்க. அடுத்த கேஸ் தானே, பிரச்சனை தானே, அடுத்து கட்ட முடியாதுல்ல. அதனால தான் அது சொல்லுது, அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதுன்னா கர்த்தர் வந்து நிற்கிறாரோட கல்லில். அதான் வசனம் சொல்லுதுல, மூளைக்கு தலைக்கல், தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல், அந்த கல் நானேன்றது. ஹல்லேலூயா. கிருபை, இயேசு, கிருபைனா இயேசு, அவரே மூளைக்கு தலைக்கல்லா இருப்பார். வாடா தொடர பார்க்கலாம். இப்ப ராத்திரி போய் கல்லை தொட்டா என்ன நடக்கும்? என்னன்னு தெரியல, லைன் கம்பி பூஞ்சு விழுந்தோ தெரியல, கல்லை தொட்டோண்ட தூக்கி எரிஞ்சிச்சு தம்பி. அதுக்கு ஹல்லேலூயா, அது லைனெல்லாம் போயலடா, வா லைனு கிழிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. அதான் நீ தொட்டோன்னு அடிச்சது ஒன்ன. புரியுதா? அந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபபலே கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்புகிறார் என்று அறிவாய். எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் வரும். கர்த்தருக்கு நின்னீங்கன்னா, தேவன் சொன்ன இடத்துல நீங்க நின்னீங்கன்னா, தேவன் சொன்னதை தான் நீங்க கேட்குறீங்கன்னா, பலமும் பராக்கிரமும் ஒளிந்து போகும், ஆவியினாலே கட்டப்படும். அந்த ஆவியானவரே சகலமா மறைவிடமா இருந்து உனக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் செய்வாரு. முடிச்சத பிறகு உனக்கு தான் வாழ்த்துக்கள் 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 சொல்லப்படும். எப்படி வாழ்த்துக்கள் யாருக்கு சொல்லப்படும்? உனக்கு. நீ யாருக்கு வாழ்த்து சொல்லுவ? கிருபையே கிருபையே மாறாத வல்ல கிருபையே. நீ பாடிட்டே இருப்ப, துதிச்சுட்டே இருப்ப, ஆனா காரியம் கர்த்தரால் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் காரியம் வாய்க்கும். பாருங்க, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறோடைய கர்த்தருடைய 7 கண்களும் செருபபேலின் கையில் இருக்கிறது. செருபபின் கையில் இருக்கிற தூக்குதலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்கும். ஓகே, இதை விட்டுறலாம். அப்படி நீங்க திருப்புங்க. ஓசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியா 1:7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வெள்ளினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். எப்படி? ஆண்டவருக்கு ஒரு விஷயம் என்னங்க, நீங்க ரொம்ப இங்க பாருங்களேன், நீங்க இந்த எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க சிலதுல எல்லாம், சில ஆட்கள்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் சும்மாவே வருவாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். எப்படி வருவாங்க? இந்த கொத்தனார் இருக்கார்ல, கொத்தனார், மெயின் கொத்தனார் இல்லையா, மேஸ்திரி, அவர் எங்கேயாவது அளவுகோலை தூக்கிட்டோ இல்லை கம்பத்தை அவர் அப்படியே வரமாட்டார். அவர் சும்மாவே வருவார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் எப்படி வருவார் அப்படின்னா சும்மாவே வருவார். அதுதான் அவருக்கு மகிமை. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில் வீடு கொஞ்சம் இப்படி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? வீடு கொஞ்சம் இப்படி இருந்துன்னா அவருக்கு என்ன மதிப்பே இல்லை இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு வர்றது அதெல்லாம் வேற. இங்கே என்ன விஷயம்னா, நீ கோல் தடி யுத்தத்துக்கான எல்லா தளவாடங்களையும் கொண்டு போய் நின்றுட்டு யுத்தத்தில் ஜெயிச்சேன்னா அந்த யுத்தத்தை செய்தவருக்கு மகிமை இருக்காது. புரியுதா? நீங்க கோல் தடி கம்பு 100 பேருக்கு எல்லா ஆட்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் ஒரு யுத்தத்தை செஞ்சீங்கன்னா அதல்ல தேவனுக்கு மகிமை, அது கிடையாது. பாருங்க, யூதவன் வம்சத்தாருக்கும் நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும்
குதிரை வீரர்களினால் நான் அவர்களை ரட்சியாமல். எப்படிங்க? இங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த கண்ணால பார்க்கிற காரியம்தான் நடக்கும்னா நீங்க கண்டிப்பா நீங்க தோல்வி அடைவீங்க ஒரு நாளைக்கு. கண்ணால பார்த்து தான் நான் உறுதி செய்வேன், இந்த காரியத்தை நான் கண்ணால பார்ப்பேன், பணத்தை நான் கண்ணால பார்த்த அப்புறம் தான் நம்புவேன் அப்படின்னா கஷ்டம். அது தேவனுக்கு உகந்தது அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேராது. ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் காரியம் வாய்க்கும்படி பார்க்குறீங்களா, அனுபவிக்கிறீங்கன்னா, காரியத்தை கர்த்தர் வாய்க்கும்படி சூழலை உண்டாக்கி தராருன்னா அதை நீங்க அனுபவிக்க முடியும்னா அதுதான் வெற்றி. அல்லாம எனக்கு பணம் இருக்குதுங்க, கொஞ்சம் பணம் இருக்குதுங்க, அப்படி இல்லை. ஒண்ணுமே இல்லையா, கர்த்தர் கொண்டு வருவார் காரியத்தை. கர்த்தர் காரியத்தை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே. அதுதான் தேவனுடைய ரூட். அதாவது உங்களுக்கு சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த நன்மை எங்கேருந்து வந்ததுன்னா விசுவாசத்தினால தான் அந்த நன்மைகள் வருது. ஒருவேளை நீங்க விசுவாசிக்கல, யாரோ கொடுத்தாங்க, என்னவோ நடந்தது, ஏதோ ஒரு தயவுல எனக்கு காரியம் நடந்துன்னு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேங்க, தேவன் ஒரு காரியத்தில் எப்படி செயல்படுவார்னா நம்ம நல்லா தெரியும். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்துக்கு கண்ணே தெரியாதுங்க. எப்படிங்க? இந்த கண்ணுக்கு விசுவாசத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது இந்த கண்ணுக்கும் இந்த சரீரத்துக்கும் நீங்க காண்கிற எதற்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பார்த்து அதை கூப்பிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசமா, இல்லையா? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் அழைப்பது தான் விசுவாசம். அப்படின்னா இல்லாத இடத்துல இருக்கிறவைகள் எப்படி இருக்குது? இல்லாத இடத்துல இருக்கிறதா கூப்பிடணும்னா எப்படி இருக்குது? அது ஆவியா இருக்கு. எப்படி இருக்குங்க? கர்த்தர் உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? சும்மா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரினா, ஒரு கோடா கோடி அப்படின்னா எத்தனை? ஒரு 10 கோடின்னு வைங்களேன், ஒரு 100 கோடின்னு வைங்களேன். கோடா கோடியாய் உன்னை பெருக பண்ணுவார். இந்த பணம் எங்கே இருக்கு? பணத்தை மட்டும் வச்சு பார்ப்போம், நிறைய கோடாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் கோடா கோடினா எங்கே இருக்குது இந்த பணம்? அது எப்படி தகவல் கொடுக்கப்படுது? வார்த்தையினால் அது கொடுக்கப்படுது. நீ இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் அதை பேசினால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி பைபிள் சொல்லுது, உன் இருதயத்தில் அதை விசுவாசித்து, இதை கர்த்தர் எனக்கு சொன்னார், இதை கர்த்தர் நடப்பிப்பார், இது தேவனிடத்தில் இருக்கு. யார் இருக்கு? ஒரு பேங்கு மேனேஜர்கிட்ட காசு இருக்குன்னு நம்புறீங்கல்ல, காசு இருக்கு அவர்கிட்ட. உள்ளே போன அப்புறம் தான் சொல்லுவார், அந்த டாக்குமெண்ட் எடு, இந்த டாக்குமெண்ட் கடைசியில் லோனு வேண்டாம் ஜாமீன் சொல்கிற அளவுக்கு உன்னைய நோண்டுவாங்க. ஆனால் உனக்கு நல்லாவே தெரியும் மேனேஜர் எப்படி. கேபினில் போய் மேனேஜரை பார்த்துட்டு அங்கே கவுண்டரை பார்க்குறது, கேஷ் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். இங்கே மேனேஜர் வந்துட்டு, அப்பா இவர் மட்டும் ஓகே சொன்னால் நம்ம அந்த கவுண்டரில் போய் நின்றுடலாம், கேஷ். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் கேஷியரும் மேனேஜரும் பணமும் பேப்பரும் எல்லாம் யாரு? ஆண்டவர் தான். அப்ப இல்லாததை இருக்கிறதா மாற்றுறதுன்னா அதுதான் தேவனுக்கு விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்னன்னா இருக்கிறத வச்சு செய்யறது அவருக்கு விருப்பமே இல்லை. ஒன்றும் இல்லையா, நீ வா. யார் உண்மையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் பணக்காரங்க? யார் பணக்காரங்க தெரியுமா? உண்மையிலே பெரிய பணக்காரன். கர்த்தர் சொன்னதை கண்ணால பார்க்கலப்பா, காதால கேட்டிருக்கிறேன், என் ஆவிக்குரிய கண்ணால பார்க்கிறேன், இது என் தேவனிடத்தில் இருக்கிறது, இது எனக்கு அவர் சொன்னார், இது எனக்கு அவர் செய்வார், நான் இதை அனுபவிப்பேன், இதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீ விசுவாசிக்கிறீன்னா அந்த சொன்ன வார்த்தையின்படியான கோடியில நீ பொருளுவ. இல்லைன்னா பொருள முடியாது. அது நான் கேட்டுட்டே இருக்கேன், வசனத்தை கேட்டுட்டே இருக்கேன், வரல. அது யார் பிரச்சனை? அது பிரச்சனை நம்ம பிரச்சனைங்க.
நம்ம தேவனை நம்பல. தேவனை நம்ம சொல்றோம் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா இது பண்றேன், நம்பலங்க. நம்ம நம்பவே இல்லை. நம்புனா காரியம் வாய்க்கும். எப்படி நம்புறது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளா பேசணும். அது எப்படி பேசுவீங்க? கிறுக்குத்தனமெல்லாம் இருக்குது. அதுதான் ஆவியினால ஆகிற ரூட்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆகும். நான் சொல்றேங்க, நான் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரேன். எப்படி நான் ஒரு பாகிஸ்தான் சிட்டிசன். நான் இங்கே வந்தேன். எந்த இடத்துல வந்திருக்கேன்? பாகிஸ்தானில் வேலை இல்லை, ஏதோ சொல்லி எடுத்து நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஆற்றூருக்கு வந்திருக்கேன். எந்த ஊருக்கு? ஆத்தூர். ஏதோ மார்த்தாண்டன்னு வச்சுக்கோங்களேன். மார்த்தாண்டத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுது இவன் பாகிஸ்தான். நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? கொஞ்சம் பேர் இவன் சுட்டு போடுவான், கள்ள வயலாகும். நம்ம அன்னைக்கே வஞ்சித்தன் என்னன்னே தெரியாத அவனை விரோதி ஆக்கிடுவாங்க. ஐயா வேற கதை விட்டுருப்பார். நான் சர்வீஸில் இருக்கும்போது பாகிஸ்தான்காரன் அப்படி கொண்டு விட்டானு, இப்படி கொண்டு விட்டானுங்க, இந்த கொண்டு விட்டானு, அந்த கொண்டு விட்டானுங்க, அப்படியா அப்படின்னு அப்படி ஒரு கொஞ்சம் கோஷ்டி. இப்படியெல்லாம் தெரிஞ்சு அவனை என்ன செய்வாங்க? கார்னர் பண்ணுவாங்க, அவனை ஒதுக்குவாங்க. அப்படி தானே? எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். நான் தான் அந்த ஆள். எப்படி? நான் ஒரு பாகிஸ்தானி. யார்? நான் ஒரு பாகிஸ்தானி. எனக்கு தங்குறதுக்கு இடம் தர மாட்டேனாங்க, ஒன்றுமே தரலைங்க, ரேஷன் கார்டு தரல, ஒன்றுமே கிடைக்கலைங்க. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். கவர்மெண்டே சொல்லுது இவனுக்கு ஒன்றும் கொடுக்காதிருங்கள். எப்படி சொல்லுது? கவர்மெண்டே சொல்லுதுங்க, இவனுக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க, இவன் பாகிஸ்தானி, இவன் நம்ம நாட்டுக்கு உள்ளவன் கிடையாது, இவனுக்கு இந்த இந்திய நாட்டில் சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அவன் இங்கே இருக்கிறான். கவர்மெண்டே சொல்லியாச்சு, இனி உனக்கு இவனுக்கு சப்போர்ட்டே பண்ணாதீங்கன்னு சொன்ன பிறகு அவனுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ண முடியும்? தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க தானே? அப்படி தானே? இப்போ நான் ஒரு பாகிஸ்தானி, நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, பச்சை கலரில் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கிறேன், பாகிஸ்தான் நினச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் எதை செய்கிறீங்களோ இல்லையோ, இந்த காரியத்தில் கவர்மெண்ட் சொல்கிறத கரெக்டாக கடைப்பிடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. புரியுதா? இப்போ எனக்கு நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த தேசத்துக்கு என்னை நீர் தான் அழைத்து கொண்டு வந்தீர். இங்கே யார் உதவலைனாலும் என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வீர். இது பலத்தினாலும் வராது, பராக்கிரமம். இங்கே பலமும் வேலை செய்ய முடியாது, பராக்கிரமம் ரெண்டும் இல்லை. கவனமாக கவனிங்க, ரெண்டு இல்லை, பலமும் இல்லை, பராக்கிரமும் இல்லை. ஏன்னா இங்கே செல்வாக்கும் கிடையாது, நாலனா காசும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செயல்படும்? எனக்கு யாருமே இல்லைங்க, சாப்பாடு இல்லைங்க. ஏதாவது ஹோட்டலில் போய் கேட்குறேன், மாட்டானத்தில் ஒவ்வொரு ஹோட்டலையாக போய் கேட்குறேன், எனக்கு வேலை தாங்கலை, நான் அந்த தட்டெல்லாம் கூட கழுவுவேங்க, ஏதாவது ஒன்று சாக்கடை அல்றதையாவது தாங்க, ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்றான். அப்படின்னு எனக்கு சாப்பாடு வருமா? சாக்கடை கூட தொட முடியலைன்னா சாக்கடையில் கிடைக்கிறது கூட எனக்கு கிடைக்காது, ஒன்றுமே எனக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அரணான துணையுமானவர்னு கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் நீ அதை நம்ப மாட்ட. பலத்தையோ பராக்கிரமத்தையோ நம்பல, கர்த்தர் சொன்னதை நம்புறேனா? நிச்சயமா நான் சொல்றேன், எலியாவுக்கு வனாந்தரத்தில் காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உன்னையும் என்னையும் போஷிப்பார். இதே மார்த்தாண்டத்தில் எப்படிங்க சுற்றி நான் போகிறேங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க, சாப்பிடவே இல்லைங்க. எப்படிங்க ஒரு வாரம் ஆனால் சாப்பிடலன்னா நல்லா தெரியும். ஒவ்வொரு ஹோட்டலையாக ஏறுறேன், காசு கொடு, வேலை கொடுன்னு கேட்குறேன்னு தரல, யார்கிட்டையாவது காசு கேட்குறேன், ஒரு ரூபாயிலும் ஒருத்தனும் எனக்கு காசு தரல, ஒரு ரூபா கூட கிடையாதுங்க. ஒரு தண்ணி பாட்டிலில் ஒரு தண்ணி வாங்கி குடிக்க காசு இல்லை. எங்கேயாவது போய் தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணியை எடுத்து குடித்தா தட்டி போடுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு மொத்தமாக எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்குது. நான் தெளிவாக நம்புகிறேன், என் கர்த்தர் என்னை போஷிப்பார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறேன். இந்த பயலுவெல்லாம் ஒரு வாரமாக பார்த்துட்டே இருக்கானே, இந்த அப்படியே கிடந்து சாவானா, எப்படா சாவான், பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்படி தானே? ஆனால் அந்த ரவுண்டானால எப்படி? அந்த ரவுண்டானால
அந்த மார்த்தாண்டத்தில் எல்லாவனும் பார்த்துட்டு இருக்க, எனக்கு வேலை தராதவனும் எனக்கு உதவாதவனும் பார்த்துட்டு இருக்க, வானத்திலிருந்து மன்னாவை எனக்கு தந்துடுறான்னு வைங்களேன். அதுதான் மேட்ரு. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நடக்காது. எல்லாரும் ஒதுக்கி ஒரு காரியம் நடக்காது. ஆனாலும் நீ யாரும் உனக்கு உதவ முடியாத ஒரு ஸ்டேஜில் நீ இருந்தாலும் கர்த்தர் எல்லா கண்களும் வெட்கப்பட, இந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் உள்ள எல்லா கண்களும் பார்க்க, எல்லா மாம்ச கண்களும் பார்க்க, கர்த்தர் உனக்கு நடு ரோட்ல போஷிப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டோடைய வேலை. யாராவது நடு ரோட்ல இருக்கீங்களா? அதான் பிரச்சனையே. நடு ரோட்ல நின்று பாருங்க, யாருமே உதவி இல்லாம நின்று பாருங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யாருமே உதவி இல்லாத உடனே ஆண்டவரேன்னு கூப்பிடுறது. ஆனா எனக்கு எல்லா உதவியும் இருக்குது. நான் போன் அடிச்சா வில்லேஜ் ஆபீசர் எஸ் சார் சொல்லுவார், தாலுகா ஆபீசர் எஸ் சார், கலெக்டர் எஸ் சார், விச் டைம் டு வாண்ட் சார், எப்போ உங்களை மீட் பண்ணணும், அவரே மீட் பண்ற வர அளவுக்கு உனக்கு தொடர்பு இருந்தாலும் தேவனால தான் காரியம் வாய்க்கும் நீ நம்பினா ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டாய். உன்னுடைய காரியம் அவருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. நீ எலெக்ஷனுக்கு நின்னா யார் ஓட்டு போடுவா? ஆண்டவரே ஓட்டு போடுவார். இங்க என்னத்தையோ மிஷின்ல பிரச்சனைன்றாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் வேணுன்னே மிஷின்ல பிரச்சனையை வேணுன்னே அவர் குத்தி பண்ணுவார். எப்படா எப்படா அப்படிதான். அது ஆவியினாலே ஆகும். இப்ப எல்லாருமே எதிர்பார்க்க என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாருமே ஒன்றும் வேணுன்னே என்ன செய்வானுங்க, வேணுன்னு தோல்வி அடையன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆப்பு வச்சிருக்கான்னு வையேன். எந்த இடத்துல அவனு ஆப்பு வச்சிருக்கானுங்களோ அந்த ஆப்புக்கு மர ஆப்பு சொருகி விட்டுருவார். எல்லாமே உனக்கு டேலி ஆகும். இல்லையா? இல்லையா? எந்த சின்னத்தில் சிக்கணுமோ அந்த சின்னத்தில் சிக்க வச்சிருவார். வான் சின்னத்தில் சிக்க வச்சிருவார். ஹல்லேலூயா. நம்பலையா இதெல்லாம்? பாருங்க, ஒரு மாசத்துல சொல்ல போறியே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவருடைய ஆவியினாலே ஆகும். சுற்றி எல்லா விமர்சனங்களும் வேற மாதிரி இருக்கும். சுற்றி ஜனங்கள் எல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க, மீடியாக்கள் எல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஒரே செகண்ட்ல அடிக்கி தூக்கிடுவாரு. ஹல்லேலூயா. மனுஷனையே தூக்கி கிறக்கி வச்சிருவாராம். மிஷின் என்னடா மிஷினு, எல்லாத்தையும் கரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு சின்ன கை மாட்டம் தான், இப்படியே ஒரு ஆட்டாட்டுவார். ஹல்லேலூயா. பூமியையே தன் அச்சை விட்டு மாற்றாமல் அப்படியே வைக்கிறாராம். அச்சிலிருந்து அது இளவலையாம் இது வரைக்கும். இந்த பூமி இப்படி தான் இருக்குது. இதுதான் மேற்கு, இதுதான் கிழக்கு, இது வடக்கு, அது தெற்கு. எனக்கு முன்னாடியே காட்டி தந்தனால இந்த இடத்துல மட்டும் எனக்கு தெரியும், இன்னொரு இடத்துல போனால் தெரியாது. இது வடக்கு, அது தெற்கு, சரியா? இது மேற்கு, இது கிழக்கு. இப்போ இந்த பாட்டிலை நான் வைக்கிறேன். இந்த பாட்டில் சுழலுது. எப்படி சுழலுது? கிழக்குல இருந்து மேற்க நோக்கி சுழலுது. என்னன்னா பூமி உருளுது. எப்படி? பூமி இப்படி அச்சிலிருந்து இளவி இப்படி சுழலுது. அப்படி எங்கேயாவது சுழந்திருக்கா? ஏன்னா சுழலாது. ஆண்டவர் எந்த அச்சில் வச்சாரோ அந்த அச்சில் தான் இருக்குமா, அந்த அச்சை விட்டு மாறாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஆவியினால் கட்டப்பட்டன்னா அச்சை விட்டு போகாது. உலகமே சொல்லண்டாலும் நீ சொல்லலை மாட்டேன். அப்போ கவனிங்க, அப்போ யூதாவின் வம்சத்தார் நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும். அப்படி அதாவது ஒரு பலத்தை பிரயோஜனப்படுத்தி இல்லது ஒரு பெரிய யுத்த காலத்தில் போய் யுத்தம் வாள் எடுத்து இல்லது துப்பாக்கி எடுத்து டங்கு டங்குன்னு போடுறதுனால தேவன் வெற்றியை கொடுப்பார்னு கிடையாது. ஒண்ணுமே இல்லாம வெற்றியை கொடுப்பார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பெலிஸ்தியர் அவங்க ஃபுல்லா நின்னானுங்க, அப்படித்தானே?
ஃப்ரண்ட்ல கோலியாத்து நின்னா, அப்படிதானே இல்லையா? கோலியாத்தை அடிச்சது யாரு? ஒரு சின்ன பையன், அப்படித்தானே? கோலியாத்த இந்த தாவீது அடிக்கும் போது பின்னாடி நின்ன பெலிஸ்தியர்லாம் என்ன நினைச்சிருப்பானுங்க? ஐயா குனிஞ்சு ஏதோ செய்யறாருன்னு நினைச்சிருப்பானுங்க, அப்படித்தானே? மேட்ரு தெரியாது அவங்களுக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? குனிஞ்சு ஏதோ செய்யறாரு, ஐயா அப்படியே விளையாடுறாரு போல. இவன் மாண்டு விழும்போது பின்னாடி பெலிஸ்தியர் என்ன நினைச்சிருப்பானோ, ஹோ ஹோன்னு ஆரவாரிச்சுட்டு நின்னானுங்க. இப்படி நின்ன உடனே என்ன நினைச்சிருப்பானுங்க? ஆஹா எப்படியோ விழுறான், சும்மா ஜாலியா ஏதோ பண்றாரு போல இருக்கு. அங்க எவனோ வந்திருப்பான், பிடிச்சு கீழே இருந்து அள்ளி வாயில கச்சு கடிச்சு திம்பாருன்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. கத்தி இல்லை, ஒண்ணு இல்லை, யுத்தம் முடிஞ்சது. எல்லா பயலும் அடிமையானானுங்க. புரியுது உங்களுக்கு? சில கிட்ட தேவன் எப்படி பண்ணுவார்னா, பலத்தையோ பராக்கிரமத்தையோ பயன்படுத்த மாட்டார், அதை நம்பி இருக்க மாட்டாரு. அதனால நீங்களும் நானும் எல்லா வேளையிலும் உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தேவன் தந்த பலன் கூட இருக்கலாம், ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்த பராக்கிரமம் கூட இருக்கலாம். அதை நீ எடுத்து வெளியே வச்சுட்டு தான் வரணும். ஆவியினால தான் உன் வாழ்க்கையை கட்டணும், ஆவியினால தான் எதிர்பார்க்கணும். இந்த நாள் புதிய நாள், இந்த நாள் தேவன் எனக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஏற்கனவே எனக்கு பலப்படுத்தி இருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன், அது எனக்கு ஒரு அடையாளம். ஆனா இந்த நாள் எனக்கு நீ புதிய நாளை வைச்சிருக்கிறேன். இந்த நாளுக்கான கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் பலத்தையோ பராக்கிரத்தையோ நம்ப மாட்டேன், உங்க ஆவியினாலே ஆகும். எல்லா வேலையும் இப்படிதான் நிற்கணும் ஆண்டோடைய பிள்ளை, அப்படின்னு நீ தோக்க மாட்டேன். அல்லது வசந்த வாசிங்க, சங்கீதம் 20 எடுங்க, 6ஆம் ஆதாரத்திலிருந்து. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் செய்வார். சிலர் ரதங்களை குறித்தும். போதும் பாருங்க, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறாரா? யார் அபிஷேகம் பண்ணது? இங்க எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருக்கீங்க? ஹலோ, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஐயோ, இந்த லைன்லாம் ஃபுல்லாக இல்லை, ஒரு 4 லைன் கிடையாது, இங்கே அங்கங்கேயா இருக்குது. அபிஷேகம் தான் இத்தனை நாள் அபிஷேகத்தை பற்றி எடுத்திருக்கேன். 12வது வாரம், வெற்றிகரமான 12வது வாரம் ஆவியானுடைய உறவை பற்றி எடுத்திருக்கிறேன். அபிஷேகம்னா இங்கே எத்தனை பேர் இருக்கு அபிஷேகம்? எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, சரியா? எங்கேருந்து? தாயின் கருவிலிருந்தே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் கேட்குது, கர்த்தரால் தான் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை அப்பொழுது அறிந்திருக்கிறேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு ஏன் சொல்கிறான்? கவனமாக கவனிங்க அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லார் மேல் அபிஷேகம் இருக்குது. நான் சொல்கிறேன், நீ இந்த நாள் செய்ய வேண்டிய புதிய காரியத்திற்கு அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த காரியத்துக்கு இன்றைக்கு நீ புதுசாக அடுத்து செய்ய போனாலும் சரி, நீ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கு நீ மறுபடியும் போனாலும் சரி, அந்த நாள் உனக்கு புதுசு. இந்த தேசத்துக்கு புதுசு, அந்த தொழிலுக்கு புதுசு, அந்த வேலைக்கு புதுசு, அங்கே வரவனுக்கு எல்லாருக்குமே அது புதிய நாள். 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். இந்த நாள் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. அப்படின்னா இந்த நாளை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும்? புதிய அபிஷேகத்தை வாங்கி கொள்ளணும். இந்த நாளுக்கான வெற்றியை எடுப்பதற்கு நான் ஏற்கனவே விசுவாசியாக்கும், நான் ஏற்கனவே பெரிய இவனாக்குன்னு சொன்னேன்னா பலம், உன் பராக்கிரமம் அழிந்து விழும். ஹல்லேலூயா. இயேசு மாறாதவர், அவர் ஓகே. ஆனா இந்த புதிய நாளை நீ வாங்கணும்னா, அடுத்த நாட்களுக்கான தேவைகளை உனக்கு சந்திக்கணும்னா, வெற்றி எல்லா நாளும் தொடரணும்னா, நீ ஏற்கனவே எடுத்த பலத்தையோ பராக்கிரமத்தையோ நீ செல்வாக்கையோ பணத்தையோ நம்பிட்டு இருந்தேன்னா தோத்துருவே. அதுதான் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை கொடுக்கப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார்.
என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் அவருடைய விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பார். இப்போ நான் சொல்றேங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஏற்கனவே நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, அப்படின்னா நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்க? ஹலோ, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்க ஏன் உங்களுக்கு காரியத்துக்கு வேண்டி கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட? நான் தான் கேட்கணும் இல்லையா? சொல்லுதில்ல, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவாராம். புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவனிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் செய்வாரு. இந்த நாளுக்கான காரியத்தை நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்க? இன்னைக்கு காலையில் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்க எனக்கு கிருபை தாருங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஓ, நடக்குதான்னு பார்ப்போம். அதனால தான் உங்களுக்கு நடக்கலை. ஹலோ, இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைப்பது உண்மை. நாளைக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், மற்ற நாள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ வயசு உனக்கு 9 இருக்கலாம், 90 வயசில் உனக்கு என்ன தேவையோ எல்லாம் ரெடியாக இருக்குது. வயசே ஆகாது, தோல் சுருங்காது, முடி உதிராது, மொட்டை ஆகாது, எப்பொழுதும் பசுமையாக இருப்ப. அப்போவும் உடனே என்ன செய்வாங்க? பொண்ணு கேட்பாங்க. அப்போவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் அதை நீ என்ன செய்யணும்? இப்பவே நீ விசுவாசிச்சு அதை நீ எதிர்கொண்டிருக்கணும். இல்லை நான் பார்த்துருப்பேன், அப்போ எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப காசு இருக்கிறபடினாலே நான் பேரன் லவ்லி வாங்கி போட்டிருப்பேன். இந்த பலத்தை எல்லாம் நம்பிட்டு இருந்தேன்னா, இந்த பராக்கிரமத்தை எல்லாம் நம்பிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, அம்மா, தாயே, இந்த உலகம் உன்னை நீ வயதாகாமல் இருக்க உனக்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன்னு சொல்லும். அதை நம்பி போனேன்னா அது இந்த உலகம் வச்சிருக்கிற பலம். அதை எடுத்து எடுத்து பழகினவன் என்ன செய்வானோ அந்த பராக்கிரமத்தில் இருப்பான். கடைசி வரைக்கும் நீ மேக்கப் போட்டுட்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பி இருந்தேன்னா நீ வார்த்தை உன்னை மேக்கப் பண்ணிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையை மேக்கப் பண்ணிட்டே இருக்கும். உன் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கும். உனக்கு இரக்கத்தை செஞ்சு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உன் தேவைகள் அப்படியே நிறைவாய் பூர்த்தி ஆகும். ஹல்லேலூயா. எனக்கு காசு இருக்குது, நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு செல்வாக்கு இருக்கு, நான் இதை செஞ்சிருவேன்னு சொன்னா அது நிற்காது. வியாதி வருது சிலருக்கெல்லாம் பாருங்க, நல்லா போயிட்டு இருப்பாங்கங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்கங்க, காலையில் எழும்புனா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நல்லா ரன்னிங் எல்லாம் போவாங்க, நல்லா இருப்பாங்கங்க. பாடியை நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. பாடிக்கு இந்த வேலை வேலைக்கு சாப்பாடு, வேலை வேலைக்கு கரெக்டான ஒர்க் அவுட் எல்லாம், சரீரத்தை நல்லா பேணியிருப்பாங்க. பயங்கர கொடிய வியாதி அவங்களுக்குள்ள வரும். பார்த்துருக்கீங்களா? நான் நியூட்ரிஷன் என்னென்ன சாப்பாடு எப்பப்போ சாப்பிட்றோன்னு அவளுக்கு கேட்டால் தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். கரெக்டாக ஒழுங்காக சாப்பாடு சாப்பிட்றதுனால பாடி பர்ஃபெக்டாக இருக்குமா? தம்பி, உன் சாப்பாட்டாலும் அல்ல, உன் சாப்பாட்டின் பராக்கிரமத்தினாலும் அல்ல. சாப்பாடு காஸ்ட்லியாக வாங்குற பணம் இருக்கிற பராக்கிரமாக இருந்தாலும் சரி, சாப்பிடுகிற தன்மை, நான் என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடுவேங்க, வேளை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுவேங்க, எல்லா சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த பலன் எனக்கு இருக்குன்னு சொன்னாலும் பிசாசு உள்ள வந்துடுவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலத்தை நம்பி இருக்காத, இந்த பராக்கிரமத்தை நம்பி இருக்காத, ஆவியினால் ஆகும். இதில் சிலருங்கெல்லாம் நம்ம ஒரு படி மேலே போவாங்க. எப்படி தெரியுமா? அவரை பாருங்கள், அவருடைய பராக்கிரமத்தை பாருங்கள், சுய பராக்கிரமத்தை பாருங்கள், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். அதுதான் கீழே வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை கொடுத்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்று. எப்படிங்க? எதை உயர்த்தக்கூடாதா? நான் சொல்றேங்க, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு சொன்னோடனே எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தில்ல? தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னோன்னா, அப்பாடா,
நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் கழிஞ்சாங்க அது சரியான தடுப்பாக இருக்காது, தடுப்பூசி போட்டாலும் திரும்ப வருதுன்றாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இப்போ இந்த ஐட்டத்தை காணலை. எப்படி போச்சு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால தான் ஆகும். எத்தனை பேர் பீதியில் செத்து போனானுங்க, எத்தனை பேர் பீதியில் செத்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த கொரோனாங்கிற வியாதியில் செத்து போனவங்க எப்படி செத்து போனாங்கன்னு சொல்லட்டா? எல்லாருமே பயந்தான் செத்தாங்க. வியாதி வந்தனால சாகலை, பயந்து செத்தானுங்க. வியாதி வந்தவன் பயந்து வந்துச்சு, வந்தவன் செத்தவன் பயந்து செத்தான். ஹல்லேலூயா. அப்போ அங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்பா எத்தனை கோடி என்னெல்லாமோ செஞ்சு ஒன்றும் நடக்கல சாமி. இப்போ சொல்லியிருக்குது அந்த ஊசியே ஒரு விஷம் போலேன்னு. புரியுதா? அந்த ஊசி போட்டவனே செத்தான் நிறைய பேர். நான் சொல்கிறேன், இந்த ஊசி கொரோனா ஊசி எத்தனை பேர் போட்டீங்க? கையை கீழே போடுங்க. நாளை காலையில் ஒரு செய்தி வரும். எப்படி? கோவேக்சின் போட்டவன், இன்னொன்று என்னது, கோவிட்ஷீல்டு. கோவேக்சின் போட்டவனுக்குன்னா ஒரு சைடு தள்ளும், பக்காவாக வாதம் வரும் அப்படின்னு வருதுன்னு ஏன் கேட்ட உடனே பக்காவாக வரும். அடுத்து பக்காவாக வந்துட்டு உங்களுக்கு வரலையான்னு கேட்குற அளவுக்கு அவனுக்கு ரொம்ப பக்குவமாக வந்திருக்கும் பாருங்க. ஏங்க நீங்களும் என்ன கூட தானே கோவேக்சின் போட்டிய, உங்களுக்கு பக்காவா வாதம் வரலையா? தம்பி உனக்கு ரொம்ப பக்காவாக வந்திருக்க, அப்போ எனக்கு வருமோ? அவனுக்கு அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஏறும் கோவிட்ஷீல்டு. இந்த கோவிட்ஷீல்டு போட்டவனுக்கெல்லாம் நெத்தியில் குஷ்டரோகம் வருமானு சொன்னாங்க. நெத்தியில் ஷீல்டு, அந்த ஷீல்டு போட்டவனுக்கெல்லாம் நெத்தியில் குஷ்டம் வருமானு சொன்னோடனே வந்துருங்க. பூஸ்டர் போட்டவனுக்கு அவளுக்கு பொம்முன்னு போயிடும். எப்போ காத்து இருந்தாக்கில் ஊதுவானாமாம். எப்படி? இருந்து வாக்கில் உப்பி செத்துருவானான்னு சொன்னால் அவ்வளோதான். பாருங்களேன், புரியுதா உங்களுக்கு? இதை தானே பலமாக நினச்சிங்க. நான் சொல்லட்டுமா, எனக்கு இப்போ தான் தெரியுது, நீங்கள் தடுப்பூசின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்க இல்லை, பெரியம்மை, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக தடுப்பூசின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விசுவாசத்தை தேவன் ஏதோ ஒரு வழியில் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையினால நீங்கள் அதை நம்பி பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்துன்னு கொடுக்குதியோ. ஏங்க நான் சொல்லட்டுமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சிலர் இதில் மருத்துவத்தில் இருக்கிறீங்க. குறிப்பிட்ட இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த வியாதி இனி ஒரு நாளும் வராது அப்படின்னு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டியது தானே? ஏங்க பெரியம்மைக்கு போட்டாச்சு, சித்திக்கு போட்டாச்சு, சின்னம்மை, தட்டம்மை, பொட்டம்மை எல்லாத்தையும் போட்டாச்சு, மஞ்சள் காமாலை எல்லாத்துக்கும் தடுப்பூசி இருக்குது. ஏன் பின்ன வருது இல்லையா? அப்படின்னா ஒரேடியா நீ இந்த வியாதியே வராதுப்பா, அழிஞ்சே போயிடுச்சுப்பா, இதை போட்டால் வராதுன்னு இருக்குதா? தம்பி இல்லை. ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ள முடியுமே அல்லாமல் அது நிரந்தர முடிவு அல்ல. அந்த பலத்தில் நீ நிற்க முடியாது, அந்த பராக்கிரமத்தில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்களுக்கு கை கால் நீங்கள் ஏதோ ஒரு வியாதி இந்த இதில் சொல்லுவாங்க, தடுப்பூசி இல்லாத நாட்களில் அந்த ஒரு கை கால்லாம் சூம்பி இருக்கும்ல, அது என்ன, போலியோ. இன்றைக்கி அதுக்கு தானே நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க, அப்படி தானே? அப்படி கொடுத்தோடனே போலியோ வராதா? ஹலோ, கொஞ்ச நாள் கழிஞ்சு வரும் ஸ்ட்ரோக் காட்டு, அது ஒரு போலியோ தான். ஸ்ட்ரோக் வருதில்ல, ஏங்க நம்ம பயில எல்லாரும் சொட்டு மருந்து குடித்தவனுங்க தானே, ஏன் ஸ்ட்ரோக் வருது? அது முடங்குதான், இது முடங்குதான். இது சின்ன வயசில் முடங்குதுன்னு சொல்லிட்டு பெரிய வயசில் முடங்கிக்கும். எல்லாமே இருதயம் தான் இல்லையா? இல்லை
சிங்கண்ணனுக்கு எப்படி முடங்குச்சு? பயந்தார், வாழ்க்கையே முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, ஒரு செகண்ட்ல ஆச்சு. கேட்டு பாருங்க, பலவீனம் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி வந்துச்சுன்னு. கேட்டு பாருங்க. வாழ்க்கை முடிஞ்சது, பயந்து திணறினார், கிட்டுங்கினார், முடிஞ்சுது. இவருக்கு கூட இருந்தவனுக்கே வந்தது, இவருக்கும் வந்தது. அவர் தின்னது இவனும் தின்னான். நீ தின்னது அதை நான் தின்னேன், அவன் குடித்தது நான் அதை குடித்தேன். கேளுங்க, உண்மைதான் சொல்கிறேன், போய் இல்லை. இவர் என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அதை இவருக்கு நண்பனும் சாப்பிட்டான். அப்போது அந்த நண்பனை முதல்ல என்ன செஞ்சது? அட்டாக்கு. உடனே இவருக்கு, நமக்கும் டிங் வந்துச்சு 6 மாதத்தில். அடுத்து அவனுக்கு அடுத்த 6 மாதத்தில் அப்கிரேட் ஆகி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, மொத்தத்தில் படுத்துட்டான். உடனே இவருக்கு எனக்கு கணக்க பிசாசு உள்ளே போடுவான். போட்டு என்ன செய்வான்? பயத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுவான். அடுத்த 6 மாதம் ஸ்ட்ரோக் வாங்கிட்டார். இந்த ஸ்ட்ரோக்கை ஆண்டவர் பிடிச்சாரு, அந்த ஸ்ட்ரோக்கை பிடிக்கல, அவன் செத்து போயிட்டான். அந்த ஆள் செத்து போயிட்டாருங்க. இவர் சாக வேண்டியது தானே இல்லையா? செத்து போகிற ஆள் தானே. இந்த ஸ்ட்ரோக்குக்கே ஸ்ட்ரோக்கு கொடுத்த ஒரு ஆள் அப்போ வந்து தேடி தொட்டதுனால அவர் உயிரோட பிழைச்சார். நீ சொட்டு மருந்து குடிக்கிறதுனாலையோ டேப்லெட் குடிக்கிறதுனாலையோ ஒன்றும் நடக்காது. தற்காலிக ஆறுதல். கடைசியில் டாக்டர் சொல்லுவார்ல, பார்த்து போங்க, கரெக்டாக ஃபுட் எடுங்க. அதுக்கு என்ன தெரியுமா? ஆப்பு சொருகி விட்டுறது உங்களுக்கு. அடுத்த ரவுண்டு என்ன ஹாஸ்பிட்டலில் தான் வரணும். நான் சொல்கிறேங்க, நீ வியாதி வந்துச்சுன்னா டேப்லெட் எடுத்துக்கோ, தப்பு இல்லை. மருந்து சாப்பிட்டுக்கோ, தப்பு இல்லை. ஆனால் அதை மேன்மைப்படுத்தாதே. சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். எனக்கெல்லாம் அந்த டாக்டர் தான் கைராசியான டாக்டர், நாங்கள் எதுனாலும் அங்கே தான் போவோம். கடைசியில் அங்கே அவர் கண்ணை மூடி துணியை மடக்கி வைத்து கொண்டு செல்லுங்கள் என்றும் சொல்லுவார். ஹல்லேலூயா. எங்களுக்கு அந்த டாக்டர் அவர் செய்ய மருந்து தம்பி, அவன் உனக்கு மருந்து செய்வான். அவன் வாழ்கிறதுக்கு ஹை டோஸ் எல்லாம் கொடுத்து எப்படி இவனை சரியாக்கி தற்சமயம் சரியாக்கி விடுவோம். அடுத்த 2 வாரத்தில் வருவாய். டாக்டரே அன்னைக்கு நீங்கள் கொடுத்து நான் அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் போனேன், எங்கேயுமே மருந்து ஒன்றும் சரியாகல டாக்டர், உங்கள் கையில் நீங்கள் தந்தீங்க மருந்து. உடனே அவன் இந்த வாட்டி 700 mg போ, 500லேருந்து 700 இல்லையா? அந்த விஷயம் தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் சிரிப்பு வருது. ஹல்லேலூயா. உன்னை காலி பண்ணிடும் இந்த உலகம். மருந்தல்ல, அதை மேன்மைப்படுத்தாத, எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. அது ஒன்றை குணமாக்காது. ஹல்லேலூயா. அது அழிக்கும். சொல்லப்போனால் மருந்து ஒன்று அழிச்சிரும், ஒன்றை குணமாக்கி இன்னொன்று வர வச்சிரும். அதனால பலத்தையோ பராக்கிரமத்தையோ நீ நம்பாத, அதை மேன்மைப்படுத்தாத, அதை உயர்த்தாத. ரதங்கள் எனக்கு அவ்வளோ இருக்குது, நான் எல்லாம் ஒன்றா பார்த்துப்பேன், இது இருக்குது, என்ன நடக்காது சாமி, ஜெயிக்க முடியாது சாமி. ஏன்னா இந்த உலகம் பணத்துக்கு கையில் இல்லை சாமி, இந்த உலகம் ஏதோ ஒரு செல்வாக்கு கையில் இல்லை சாமி, அரசியல்வாதிய கையில் இல்லை சுவாமி. இந்த உலகம் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இருக்கு சுவாமி. அதனாலதான் ஆவியினாலே ஆகும். ஆவி இல்லைன்னா ஒண்ணாகாது. எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்குள்ள இருந்து கீழ்ப்படிந்து செயலாற்ற விரும்புறானோ அவனுக்குள்ள அந்த ஆவி, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஆவி கிரியை செய்யும். ஆவியினாலதான் ஆகுங்க. நீங்கள் என்ன மருத்துவம் வேணால் பாருங்கள், நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, உலகத்தில் என்ன சம்பாதிக்கணும் வேணாலும் எந்த முயற்சியில் வேணால் எடுங்க. ஆனால் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறத தூக்கி உயர்த்தாதீங்க. அந்த மனுஷனை தூக்கி உயர்த்தாதீங்க. உங்களுக்கு உதவின மனுஷனை தூக்கி உயர்த்தாதீர்கள். அவங்கள உயர்த்தினா அவங்களே நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை உயர்த்தாதீங்க, கர்த்தரை மட்டும் உயர்த்துங்க. அவர் தான் கடைசி வரைக்கும் உங்க வருவார். அவர் தான் உங்களை உயர்த்துவார். அவர் தான் உங்க இக்கட்டான சூழலை தெரியும், அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாது.
ஹல்லேலூயா. சும்மா ஏதாவது பிடிச்சு உயர்த்திடாதீங்க. ஹல்லேலூயா. மனுஷனை உயர்த்தவே உயர்த்தாதீங்க. பணத்தை உயர்த்தாதீங்க. உங்கள்ட்ட ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பணம் தேவை இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் உயர்த்த முடியும் பணத்தை. எனக்கு இந்த பணம் கிடைச்சதுன்னா நான் தப்பிடுவேன். இல்லைப்பா, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை அடுத்து வந்து நிற்கும். நிரந்தர தீர்வு தேவனுடைய ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருக்கிறாருங்க. எவனுக்கு உதவலாம், எவனுக்கு உதவலாம், எவனுக்கு அள்ளி கொடுக்கலான் இருக்காரு. ஹல்லேலூயா. அள்ளி வாங்கணும்னு ஆசையே இல்லையா? ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? அள்ளி வாங்குங்க. மாம்சத்தில் கொடுக்கறதுல நுள்ளி தான் கொடுப்பாங்க, ஆவியில தான் அள்ளி கொடுக்க முடியும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. பொறாமை இல்லாத உலகம் அது, அங்கே போட்டி இல்லாத உலகம் அது, ஆவி உலகம். அங்கே பிரச்சனை இல்லாத உலகம். ஏன்னா அங்கே ராஜா சர்வவல்ல தேவன். நீங்க வேற மாதிரி எதுக்காவது உயர்த்தினீங்கன்னா கண்ட ஆவி உலகத்துக்கு போயிடுவீங்க. பிசாசின் ஆவி உலகத்துக்கு போயிடுவீங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே பிசாசின் உலகத்துக்கு போயிடுவீங்க. அவன் அங்கே ஆளுகை செய்வான், இருக்கிறதையும் பிடுங்கிடுவான். ஹல்லேலூயா. அப்ப எதனால ஆகும்? ஆவியினால் ஆகும். ஒண்ணுமே இல்லைனாலும், யாரும் உனக்கு உதவலைனாலும், எல்லார் கண்கள், மாம்சமான எல்லா கண்களும் பார்க்க உனக்கு கர்த்தர் உதவுவார். நடு ரோட்டில் உனக்கு சாப்பாடு வைக்கணும்னா சாப்பிட வச்சிருவாரு. நடு ரோட்டில் உனக்கு பந்தியை போட்டுருவார். ஹல்லேலூயா. பிரபுக்கள் மத்தி ராஜாக்களோடும் உனக்கு பந்தி உண்டு. ஹல்லேலூயா. இனி எப்படி தெரியணுமோ, எப்படி தெரியணும்? நீங்கள் போகிறதெல்லாம் எப்படி போகணும்? அடே பணம் ரபா கலா ஷண்டேலே மாட்டா ரபா திலே கோமாரியா தே 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 ரபா லி ஷண்டிரி. அடுத்த வாரம் எடுக்க போகிறேன் அந்நிய பாஷையை பற்றி. ரபா இப்படியே போடணும். சங்கர மல்கரி அந்துரு மாறா ரிபல் கரி மாத ரோக மந்தியாரா ராதிலே மாத்தரா ரெகுலு மணி அந்தரா. ஒய்ஃப் சண்டை போடும்போது ரிங்கல மௌஷி அந்தர பலுதுரு பிகாந்தரா ராகா பால் கேரு மனோமி அந்தரா ஷாக்கரி அல்துரு மணி அந்தரா ரிப்ல கம்பர் அந்த. ஹல்லேலூயா. ஆவினாலே ஆகும். உட்கார்ந்திருந்து நான் சொல்லட்டுமா? நிறைய பேர் கவனமாக ஒரு விஷயத்தை கேளுங்க. நான் இதை அழுத்தமாக இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, போராட்டத்தை சந்திக்கும் பொழுது, வியாதி சந்திக்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் கிரியைகளை சந்திக்கும் பொழுது தயவு செய்து புலம்பாதிருங்கள். புலம்புனீங்கன்னா நீங்கள் எதை மேன்மைப்படுத்துறீங்க தெரியுமா? வியாதியை, பிரச்சனையை, போராட்டத்தை, இல்லாமைய, குறைவை மேன்மைப்படுத்துகிறீர்கள். அதுதான் ரதங்கள். ரதங்களை குறித்து சிலர் மேன்மை பாராட்டுவார்கள். வியாதியை ஒரு ரதமாக நினைப்பாங்க. என்னப்போ அது எவ்வளோ பெரிய ரதம் தெரியுமா? அதை தூக்கின்னு அது வரும்போது எத்தனை பேரை தூக்கும் தெரியுமா? நோ. என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி எனக்கு மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டான்னு நீங்கள் சொல்லாத அளவுக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பதாகவே அது உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் அதை மேன்மை பாராட்டாமல் இருந்தால் ஜாக்கிரதையா இருங்க. சிஸ்டர், பிரதர், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், போராட்டங்கள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் போராட்டங்களை சந்திக்காமல், நீங்கள் பிரச்சனையை சந்திக்காமல் நீங்கள் வெற்றிக்குள்ளே போக முடியாது. அதனால் மைண்டை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் அது உங்களை மேற்கொள்ளாது என்று தேவன் எழுதியிருக்கிறார். அது உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களை தொடுவதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அதை மேன்மை பாராட்டினால் அது நின்று உனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதுவே சொல்லும், என்னடா இது, நான் அங்கே போனேங்க, என்னை விட்டாவல்லா, தூக்கி வச்சுட்டாவாங்க, அதனால தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லும். அது எங்கேயோ போகிறத நீங்களே பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறீங்க. பிரச்சனைங்க, என்னங்க செய்யறது? எல்லாரும் வாழ்கிறாங்க, நாங்கள் மட்டும் வாழலை. எல்லா குடும்பம் வாழுது, நாங்கள் மட்டும் எல்லா வீட்டிலையும் இல்லாத பிரச்சனை உனக்கு வருதுன்னா
நீ எல்லாரை விட விசேஷமாக ஏதோ ஒன்று நான் அனுபவிக்க போகிற. கர்த்தர் உனக்கு ஏதோ விசேஷமாக வைத்திருக்கிறார். யாருமே சந்திக்காத பிரச்சனைய நீ சந்திக்கிறேன்னா, யாருமே அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நீயும் உன் உலகமும் அனுபவிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏய், ஆவிக்குரியவன் இதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. அப்படியாகும் இப்படியாகும் பிடிச்சி சாச்சிருவனாக்கும், உன்னை உலுக்கிடுவனாக்கும். ஏய், தெரியும்ல, நீ இப்போ பழைய ஆள் இல்லை, இப்போ நீ ஆண்டவர் அறிந்தவனாக்கும், கையை காலம் ஒன்றால் தூக்க முடியாது. தம்பி, ஏன் கையை காலை தூக்க முடியாது? கட்டிவிட்டாரு. ஆனால் அவர் கரம் ஓங்கி இருக்கிறது. மவனை மண்டையில் போட்டார்னு வச்சுக்கோ, சாணி ஆயிடுவே. என்னது? சாணி ஆயிடுவே. ஹல்லேலூயா. பாருங்களேன், உங்களை ஒரு ரதத்தில், நீங்கள் ஒரு ரதத்தில் போகிறீங்க. எப்படிங்க? ஒரு யுத்த களத்தில் ரதத்தில் போகிறீங்க. யுத்த களத்தில் என்ன? குதிரையில் ரதத்தில் போவாங்க பார்த்தீங்களா? சுட்டுக்கு 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 போகிறீங்கல்ல. நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க? ஃப்ரெண்டில் ஒருத்தன் எதை ஓடுறான்? குதிரையை ஓட்டுறான். நீங்கள் கையில் வாள். எதில் வாள் இருக்குது? இங்கே வாள் இருக்குது. எல்லாம் போட்டிருக்கு, தளவாடங்கள் எல்லாம் போட்டிருக்குங்க. கையை ரெண்டையும் கட்டி வச்சிருக்கு, காலை ரெண்டையும் கட்டி வச்சிருக்கு. கவனமாக கவனிங்க. காலை ரெண்டையும் கட்டி வச்சிருக்கு, கையை ரெண்டையும் கட்டி வச்சிருக்குன்னா, அந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் யுத்தம் கர்த்தருடையது. அதே மனுஷன் கையும் கட்டலை, காலும் கட்டலை, வாளும் இருக்குது, ஓடா எதிரிய நேருக்கு நேரு சந்திக்கிறதுல அவன் பயங்கர பராக்கிரமாவா போறான்னு வைங்களேன், அவன் செத்துருவான். ஆனா மாம்சத்தில் பார்க்க யாரு பெரிய ஆளா தெரியும்? மவன பாரு, அவன் போற போக்க பார்த்தா இப்போ ஒரு 2000 எண்ணத்தை சீவிடுவான் போல. ஆனா ஆண்டவருடைய மனுஷன் எப்படி இருப்பான்? கூடுமே, எல்லாம் கூடுமே. நீங்க இந்த மாம்சத்தில் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டியே. ஆவியில் பார்க்க ஆரம்பிங்க. கூடுமே, ரக்கா ரக்கா, உங்களாலையும் கூடும் அடுத்து. ஹல்லேலூயா. அப்போ நீ யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போவ? சும்மா போவீங்க. ஆவிக்குரிய தலைச்சீராய், மார்க்கவசம், வார்த்தை என்னும் பட்டயம், ஒன்றுமே இருக்காது. அவனுக்கு கண்ணு, இவன் ஒன்றுமே இல்லாத வரான். அணுகுண்டதா கொண்டு வருவானோ? அணுகுண்டு தாண்டா கொண்டு வரேன். சும்மா தான் வருவோம், உட்கார்ந்த மாதிரி உட்காருவோம். எழும்பி அந்த பக்கம் போகும்போது மொத்த பூமியே காணாது, உன் தேசமே அழிஞ்சிருக்கும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனை தொடர்றதுன்னா சும்மா இல்லை சிஸ்டர், பிரதர். நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண் மணியை தொடுகிறான். நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது சொன்னது யாரு? அப்பா. நீ ஆண்டவரை எவ்வளவு மரியாதை கொடுக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை. அதுதான் தேவனுடைய யுத்தம். யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையதுடா. கர்த்தர் பார்த்து பாரு, நீ சொல்லி பாரு, ஆண்டவரால் இருக்க முடியாது. அவர் வந்தாருனாலே போதும், பிசாசு எதிர்த்து நிற்பானா? அவனை எதிர்த்தே நிற்க முடியாதுங்க. அவனுக்கு வல்லமே இல்லையே. தேவனுக்கு முன்பதாக பிசாசுக்கு வல்லமை இல்லை. ஆனால் எள்ளு போல, சொல்லுங்க, எள்ளு போல வல்லமை இருக்கிற நம்ம இருக்கிறதெல்லாம் பிசாசு கொடுப்பு. இருக்கிறதெல்லாம் யாரு கொடுப்பு? பிசாசுக்கு கொடுப்பு. எப்படி கொடுக்குதியே? வியாதி பயங்கரமா இருக்கும். அப்போ சும்மா இருந்தாரு, பொட்டுன்னு போயிட்டாரு. எப்படி? ஆனா சொன்னாரு இன்னைக்கு போயிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி போயிட்டாருங்க. அது ஆவிக்குரியவன். ஆனா நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. பிறகு மனைவி கிட்ட கேட்டப்போ தான் சொல்லுவோம், கொஞ்ச நாளாக அவருக்கு ஒரு சளி. எப்படி? சளி. அந்த சளினால அவர் ஹாஸ்பிட்டலில் கடைசியாக செக் பண்ணும்போது ஹார்ட்டு காணலை, ஒரே மேகமூட்டமாக இருந்தது. லன்ஸ் காணலை, எல்லா இடத்துலையும் மேகமூட்டமாக இருந்தது. பார்த்தா சளியாம். அற்பமாக நினச்சியடா நீ ஆண்டவரை. சளியை மேன்மைப்படுத்தினல்ல, வச்சது பாரு. ஆப்பே இல்லாத ஆப்பு சளி உனக்கு ஆப்பு வச்சிருச்சு.
போன வாரம் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். ஒரு ஆள் இறந்தார், எனக்கு தெரிஞ்சு, யாருன்னு சொல்ல விரும்பவில்லை. ஒரு பெரிய மீசெல்லாம் வச்சுருப்பார். நானும் சின்ன வயசில் பயப்படுவேன். அவர் ஒரு விசுவாசி கூட, நம்ம ஆவிக்குரிய சபையில், இன்னொரு சபையில் விசுவாசி. செத்து போயிட்டாராம். போகிறதுக்கு முன்னே, சாவுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே சொன்னார், நானும் இன்னும் அந்த சபையிலே மறுபடியும் அந்த அங்கீகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அந்த குறிப்பிட்ட அங்கீகாரம், அவர் ஒரு பொறுப்பில் நானும் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் டக்குன்னு ஒரு காய்ச்சல் வந்தது, 2 நாள் அட்மிட்டு, செத்து போயிட்டாரு. தம்பி, ஆண்டவருடைய பிள்ளைனா, சபையில் நான் இந்த ஊழியத்தை செய்வேன், இந்த காரியத்தை செய்வேன்னா உலகமே அழிஞ்சாலும் நீ நிற்ப, உனக்கு தேவன் கொடுத்த சித்தமும் நிற்கும், நீ காரியத்தை வாய்க்க பண்ணுவ, அழிஞ்ச உலகத்தை திரும்ப திருப்புவ. அவ்வளவு வல்லமை கர்த்தர் உனக்கு எனக்கும் தந்திருக்கிறார். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் கொண்டு போய் ஆவியினால் கர்த்தர் தந்த வாழ்க்கையை அழித்து போடாதிருங்கள். வசனம் சொல்லுதில்ல, ஆவியை அவித்து போடாதிருங்கள். மாம்சத்தில் துவங்கி மாம்சத்தில் முடிக்க சொல்ல, ஆவியில் துவங்கி ஆவியில் முடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே நம்பாதீங்க. வியாதியை நம்பாத, பிரச்சனை நம்பாத, அதுக்கு தேவையான சுகத்தை நம்பாத. எப்படி வியாதிக்கு தேவையான சுகம் இங்கே இருக்கிற டேப்லெட்னால, மருந்துனால வருதுன்னு நினைக்காத. அது பலம், அது மருந்துக்கு பலம். மருந்திலே ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அப்பா, அவர் செஞ்ச மருந்துனால நான் ஜெயிச்சிட்டேன். பராக்கிரமம், மறுபடியும் பராக்கிரமம் இருந்தால் மறுபடியும் நம்ப வைக்கும் அந்த மருந்தை, அந்த டாக்டரை. அந்த டாக்டர் கடைசியில் சொல்வார், தெரியலங்க, அன்னைக்கு நான் காப்பாற்ற முடிஞ்சுது, அண்ணன் பல்ஸ் 12 இருந்தது, இப்போ பல்ஸே இல்லைன்னு. ஹல்லேலூயா. கவனமா இருங்க. ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே எப்படி ஆகும்? கர்த்தர் சொன்னதை மட்டும் நம்புறீங்களா, அவர் இருப்பார் ஆவியா உங்களுக்குள்ள. கர்த்தர் சொன்னதான் எனக்கும். வியாதியை நான் காண மாட்டேன், தரித்திரத்தை நான் காண மாட்டேன், இல்லாமை குறைவு என் வாழ்க்கையில ஒரு நாள் இருக்காது. கர்த்தர் சொன்னபடி நான் வாழ்வேன், நான் கோடா கோடியாய் பெருகுவேன். மறுபடியும் இதை சொல்ல வைக்கிறாரு. பயங்கர வைராக்கியமா இருக்கார் போல. கோடா கோடியா பெருகுங்க. ஹல்லேலூயா. பெருகணுமா? படத்தில் மட்டும் இல்லைங்க, சுகத்தில், பலத்தில், ஆரோக்கியத்தில், சுய புத்தியில், தெளிந்த புத்தியில், எல்லாத்துலேயும் கோடா கோடியாக பெருகணுங்க. ஆனால் நீங்கள் என்னத்துக்கெல்லாம் முதல்ல வருவோம்? ஆண்டவர், இந்த குறிப்பிட்ட இந்த காரியம் மட்டும் எனக்கு ஆச்சுன்னா, தம்பி அதை ஆச்சுன்னா வேற நிறைய வச்சிருக்கேன் பிசாஸ். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவன் நம்மோட ஆவியாக இருக்கிறார். வார்த்தைக்குள்ளே நீ இருந்தேனா, வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். அது உன்னை ஒரு நாளும் கீழே விடாது. ஹல்லேலூயா.